கிரசன்ட் ஹோட்டல். இது யுரேகா ஸ்பிரிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான பேய் ஹோட்டல். முதல்ல இதை 1886 அப்போ கட்டுறாங்க. எலைட் பீப்புளுக்கான ஒரு லக்ஸரியான இடமா. அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் யாருமே வரல. ஸோ சில வருஷங்கள் கழிச்சு 1908ல் அதை ஒரு உமன்ஸ் காலேஜா மாத்துறாங்க. அப்பவே வந்துட்டு அந்த இடத்துல சில பேய் நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. என்னன்னா இந்த பில்டிங் கட்டிட்டு இருந்தப்பவே அதுல இருந்த ரூம் நம்பர் 218 இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போறாரு. அதனால அந்த ரூம்குள்ள அவரோட ஆவி இருக்குது. யாராச்சும் போனாங்க அப்படின்னா ஐயோ நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தமெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அது உமன்ஸ் காலேஜா இருக்குது. தென் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. 1930ஸ்ல யாருமே யூஸ் பண்ணாம பழைய ஒரு பில்டிங்கா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் நார்மன் ஜி பேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை பாக்குறாரு. அதை ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலா மாத்துறாரு. இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு மிராக்கிளான மெடிசனை வச்சுட்டு உங்க கேன்சர் எல்லாம் நான் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் த திங் இஸ் அவர் டாக்டரே கிடையாது. அண்ட் அவர்கிட்ட எந்த ஒரு மிராக்கிளான மெடிசனும் கிடையாது. அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் இவரே புதுசா மெடிசன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டிருக்காரு. பாடிஸ் எல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியாம